வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வண்டியை பற்றி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பின்னாடி நிற்கிற டிஎம்ல லான்ச் ஆன ஒரு டியூக் 250 BS6 செகண்ட் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் என்னென்ன வந்து நம்மளுக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீட்டெயில் ரிவ்யூ வண்டியில் என்னென்ன வந்து ப்ரோஸ் இருக்குது அண்ட் என்னென்ன வந்து கான்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் ஓகே கைஸ், இப்போ மோட்டோ விளாகிங் செட்டப்பில் போய்ட்டு வண்டியோட ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. அண்ட் மோட்டோ விளாகிங் செட்டப்புக்கு வந்தாச்சு. இப்போ BS6 டியூக் 250ல் என்னென்ன வந்து மேஜர் அப்கிரேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன். அண்ட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு BS6ல் வந்து செகண்ட் ஃபேஸ் லிஃப்ட்டாக வந்து நம்ம கொடுத்த மாடல் தான் அது. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா BS6ல் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஹாலோஜனில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹாலோஜனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அண்ட் டியூக் 390ல் இருக்கிற LED ஹெட்லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ஃபியூச்சர் தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து இதான் பெரிய மேஜர் அப்கிரேட் வண்டிக்கு டியூக் 250க்கு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர் ஸ்கீமையும் மாற்றிருக்காங்க. 2 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம KTM டியூக் 250ல் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்மகிட்ட இருக்கிற இந்த கலர் கிரேவும் அண்ட் இன்னொன்று வந்து பிளாக்ல ஆரஞ்சு வர அந்த கலரும் இருக்குது. ஸோ அந்த கலரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீல்லையும் வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு கொடுப்பாங்க. அண்ட் இந்த இதில் வந்து நம்மளுக்கு வீல் மட்டும் நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து பிளாக்ல கொடுத்துட்டாங்க. அண்ட் சேஸ் மட்டும் ஃப்ரண்ட் சேஸ் மட்டும் நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு BS4 மிஷனில் டியூக் 200 அந்த டியூக் 250 வந்து பழசில் வந்து நம்மளுக்கு MRF டயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே தான் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் பார்த்தீங்கன்னா MRF எடுத்துட்டு மெட்ஸிலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் டியூக் 250 எடுக்கிறவங்களுக்கு. ஏன் இந்த மேஜர் அப்கிரேட்ஸ் வந்து இவங்க கொண்டு வந்தாங்கன்னா, நம்மளுக்கு வந்து டியூக் 200 டியூக் 250 டியூக் 390க்கு வந்துட்டு எந்த மேஜர் சேஞ்சஸுமே கிடையாது. பாடியிலேருந்து நம்மளுக்கு எல்லாமே சேமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பவர் தான் மூணுக்குமே டிஃப்ரென்ஸ் ஆகுமே தவிர பாடி எல்லாம் ஒன்று தான். அண்ட் டியூக் 390ல் மட்டும்தான் நம்மளுக்கு LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து இருக்கும். 200 250யும் குவேஸ் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஓட்டும் போது தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால KTM பார்த்தீங்கன்னா டக்குன்னு டியூக் 200க்கும் டியூக் 250க்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும்னு சொல்லி, ஏன்னா டியூக் 200ல இருந்துட்டு நம்ம டியூக் 250 பார்த்தோம்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால நிறைய பேர் வந்து டியூக் 200 வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டியூக் 250ல இந்த அப்கிரேட் பண்ணது ஒரு நல்ல அப்கிரேடு. வேற என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த BS6 எமிஷன்ஸில் கொண்டு வந்திருந்த அதே தான் O2 சென்சார், கேட்டலிக் கன்வெர்ட்டர்ஸ் அந்த தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ லுக் வைஸ் பார்த்தாலுமே இப்போ வந்து வண்டி ஒரு ஷார்ப்பான லுக்கில் இருக்குது. ஹெட்லைட் நம்மளுக்கு LED கொடுத்தனால இந்த வண்டியில் மேஜராக மாற்றின விஷயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இந்த ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு ஸ்பிளிட் ரிலீஸ் ஃப்ரேம். ஆக்சுவலாக இது நான் வண்டி ஓட்டும் போது காட்ட முடியாது. இந்த இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியூவல் ஃப்ரேமாக வரும். ஸோ இந்த பார்ட் ஒன்றாகவும் செகண்ட் வந்து இந்த பார்ட் ஒன்றாகவும் இருக்கும். இது வந்து எதுக்கு கொடுத்தாங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு இது டேமேஜ் ஆச்சுன்னா இது மட்டும் மாற்றிக்கலாம், இது டேமேஜ் ஆச்சுன்னா இது மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. ப்ளஸ் இன்ஜின் வெயிட் அந்த இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்பிளிட் ரிலீஸ் ஃப்ரேமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு பழைய வண்டியிலே வந்துருச்சு. பட் இந்த வண்டியில் கலர்ஸ் நம்மளுக்கு மாற்றிருக்காங்க. பேக் இருக்கிற ஃப்ரேம் வந்து கிரேவும் ஃப்ரண்ட் வந்துட்டு ஆரஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்றதை கேட்டலாம். ஏன்னா இதான் ஒரு மெயின் விஷயம். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே அதை ஆசைப்படுறதா வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு. இதில் வந்து BS6 எமிஷன் படி எல்லா வண்டியிலையுமே வந்து எக்ஸாஸ்ட் நோட் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தான் டியூக் 250லேயும் வந்து. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இந்த எக்ஸாஸ்ட் நோட் நம்மளுக்கு ரொம்ப மைல்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஆனால் இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து நிறைய பேருக்கு வந்து கம்மியாக இருக்கனால பிடிக்காது. கம்பேரிங் டு BS4 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த நோட் மட்டும். இதில் வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தான எக்ஸாஸ்ட் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சேஞ்சாக இருக்கும் இந்த வண்டிக்கு. அண்ட் வண்டியோட லைட்ஸ் பார்த்தோன்னா கைஸ், வண்டியில் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து LED லைட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஸ்பீடோ மீட்டரில் என்னென்ன வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். அண்ட் இந்த வண்டியில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே கீ ஆன் பண்ணிடலாம். கீ ஆன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பழைய வண்டியில் எப்படி கன்சோல் ஓடிச்சோ அதே மாதிரி தான் ஓடுது. கீ போட்டோடனே கில் ஸ்விட்ச்னு ஒன்று காட்டுது. கில் ஸ்விட்ச் நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வண்டியோட ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து ரன் ஆகுது. நீங்கள் ஆன் பண்ணே உங்களுக்கு கில் ஸ்விட்ச்லாம் போட்டோடனே வண்டியில் வர ஃபஸ்ட் இண்டிகேஷன் வந்து சைட் ஸ்டாண்டு. நம்ம சைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டோம்னா அந்த இண்டிகேஷன் காட்டாது. அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதில் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து இந்த இன்ஃபோ தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேல. மோடம்க்குனா நம்மளுக்கு ஓடிஓ அண்ட் வந்து ட்ரிப் 1 ட்ரிப் 2 ABS என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோட் அண்ட் சூப்பர் மோட்டோ மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் மோடோ என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சூப்பர் மோட்டோ மோடுன்றது வந்து நம்ம ரியர் வீல் ABS வந்து நம்ம சுவிட்சபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஆப்ஷன் எது கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஸ்டண்ட் ரைடர்ஸ் அண்ட் வந்து இந்த வண்டியுமே வந்துட்டு ஒரு சிலர் வந்து அட்வென்ச்சர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகும்போது வண்டியோட பேக் வீல் வந்து நல்லா ஸ்கிட் ஆகிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து சூப்பர் மோட்டோ மோடுன்றதை கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து அந்த சூப்பர் மோட்டோ மோடோ எப்படி மாற்றுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுவே கீப் ப்ரெஸ்டுன்னு வருது. அண்ட் ரிலீஸ் பட்டன்ட்டோன்னா சூப்பர் மோட்டோ மோட் ஆயிடுது. ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான் இது. அண்ட் கைஸ், இந்த வண்டியோட பவர் அண்ட் வண்டியோட வைப்ரேஷன்ஸ் அண்ட் மற்றதெல்லாம் வந்து நம்ம ஹைவேஸில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் வண்டியை வந்து இப்போ ஹைவேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மற்றதை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஓகே கைஸ், ஹைவேஸ் வந்தாச்சு. ஸோ இந்த வண்டியோட ஸ்டார்டிங் பிக்கப் எப்படி இருக்குன்றதை நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ நான் ஓட்டிட்டு வந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பேரிங் டு டியூக் 200 வந்து நம்மளுக்கு இந்த வண்டி இனிஷியல் பைட் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. கியர் சேஞ்சிங்குமே ஒவ்வொரு கியரும் நல்லா ஷார்ப்பாக விழுகுது. இப்போ ஃபால்ஸ் நியூட்ரல் வந்து நம்ம எந்த கியருமே ஆகலை.
அண்டு நல்லாயிருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. நீங்கள் டியூக் 200 வந்து ஓட்டியிருந்தவங்க இந்த வண்டியை நீங்கள் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பவரில் உங்களுக்கு லைட்டாக தெரியும். அண்ட் இந்த வண்டியை நம்ம வந்து இந்த ஹைவேஸில் வந்து டாப் ஸ்பீடு அண்ட் வண்டி ரொம்ப இழுத்து ஓட்டுறதுலாம் நம்ம செக் பண்ண போகிறல. வண்டி இப்போ தான் எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. 100 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு வண்டி. ஆவரேஜ் வந்து எவ்வளோ தருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 km/லிட்டர் வந்து நம்மளுக்கு மைலேஜ் காட்டுது டிஸ்பிளேல. ஸோ இந்த வண்டி நம்மளுக்கு ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்படியுமே ஒரு 90 to 100 வந்து அழகாக க்ரூஸ் பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்குது க்ரூசிங்லாம். ஸோ கியர் ட்ராப் பண்ணி நம்ம இழுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கிராஜுவல் ஸ்பீடு இருக்குது. நம்ம இந்த ஹைவேஸில் நேக்டு பைக்ஸ்னாலே நம்ம வந்து ஜாலியாக ஓட்டலாம். ஸோ அடுத்த விஷயம் வின் பிளாஸ்ட் பார்க்கலாம். வின் பிளாஸ்ட் வந்து நம்மளுக்கு 70 போகும்போதே லைட்டாக வண்டி வாபிள் ஆகிறது தெரியுது. அட்வென்ச்சர் 390 நம்ம லாஸ்ட் வீடியோ நீங்கள் அட்வென்ச்சர் 390 வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு வின் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வின் பிளாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு வின் ஸ்க்ரீன் சம்திங் எதுவுமே கிடையாது. ஓப்பன் தான், நம்மளை வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே தான் இருக்குது. அண்டு ஒரு 70 மெயின்டைன் பண்ணுறது இந்த வண்டி கம்மியாக தான் இருக்குது. 90 to 100 மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ரைடிங் போஸ்டரும் நம்மளுக்கு அப்ரைட்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு பேக் பெயின் அந்த மாதிரி எதுவுமே வராது. நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு 200 kilometers 300 kilometers இந்த வண்டியில் நீங்கள் ரைடு பண்ணி போகலாம் நிற்காமல். அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்ற சொல்லிடுறேன். அண்ட் ரைட் பண்ணுறவங்களுக்கு இந்த டேங்க் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. கேடிஎம்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்சி சீரீஸில் வந்து நம்மளுக்கு டேங்க் லிட்டர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஃபியூல் வந்து நம்ம சீக்கிரம் அடுத்தடுத்து நம்ம ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். 9.5 liters தான். நம்மளுக்கு இந்த வண்டியில் 13.5 liters கொடுத்துருக்காங்க. கம்பேரிங் டு அட்வென்ச்சர் வந்து நம்மளுக்கு இதில் கம்மி தான். அண்ட் இந்த வண்டியில் நம்மளுக்கு 13.5 liters நம்மளுக்கு போதுமானதான். நீங்கள் லாங் போகிறவங்க வந்து ஒரு டேங்க் ஃபில் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக 400 kilometers வந்து நீங்கள் ஓட்டலாம்னு சொல்லி கேடிஎம்லேருந்தே சொல்லியிருக்காங்க. மைலேஜ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. கண்டிப்பாக வந்து ஹைவேஸில் வந்து 30 to 35 வந்து கிளைம் ஆகும். சிட்டிக்குள்ளே வந்து உங்களுக்கு 25 to 27 வந்து கிளைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட பிரேக்கிங்கை பற்றி பார்க்கலாம். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஷார்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்லாம் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பிரேக்காக இருந்தாலும் சரி, பேக் பிரேக்காக இருந்தாலும் சரி, ஈவன் அடிக்கும் போது உடனே தான் நிற்கிது. ஸோ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ். அண்ட் வைப்ரேஷன்ற விஷயத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 70-80 ஓட்டும் போது எனக்கு ஒரு பாயிண்ட் கூட வைப்ரேஷன்ஸ் ஒன்றுமே தெரில. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புது வண்டி ஆக்சுவலாக எடுத்து 100 kilometers தான் ஓடி இருக்குது. ஒரு வண்டியோட வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகணும்னா கண்டிப்பாக அந்த வண்டி ஒரு 4000 to 5000 kilometers ஆச்சு ஓடி இருக்கணும். இந்த வண்டி நம்மளுக்கு 100 kilometers ஓடினால வைப்ரேஷன் ஒன்றுமே தெரில, புது வண்டியாக தான் இருக்குது. அண்டு இந்த வண்டியோட குவாலிட்டி ஆக்சுவலாக பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டிலலாம் ரொம்பவே பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கேப் எதுவுமே வராது. ஆக்சுவலாக இந்த ஓனர் வந்து அதை வந்து சொன்னார். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. கம்பேரிங் டு 390 இருக்கிற குவாலிட்டி வந்து இந்த வண்டியில் இல்லை. டியூக் 200 டியூக் 250 சேம் குவாலிட்டி தான். அண்ட் இந்த வண்டி வாங்கலாமா டியூக் 200 வாங்கலாமான்ற கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வண்டியை நேரில் போய் ஷோரூமில் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். டியூக் 200 ஓட்டி பாருங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி ஒர்த்து டியூக் 200 விட உங்களுக்கு டியூக் 200 வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தா அந்த வண்டியில் இருக்கிற பவரை விட நீங்கள் கூட ஒரு 30,000 போட்டிங்கன்னா இந்த வண்டியை எடுத்துடலாம். இது வந்து என்னோட வியூ ஆஃப் பாயிண்டில் தான் நான் சொல்கிறேன். டியூக் 200 டியூக் 250 ஏன்ட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து டியூக் 250 தான் சொல்லுவேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் டியூக் 200 ரிவ்யூ இருக்குது. அதோட ரிவ்யூ வந்துட்டு நம்மளோட ஐகான் பட்டனில் ஓடும். நீங்கள் அங்கே போய் நம்ம டியூக் 200 ரிவ்யூவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹார்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் ஹார்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேடிஎம்மில் எந்த ஹார்னுமே வந்து எந்த வண்டிக்குமே டிஃபர் பண்ணவே இல்லை. ஹார்ன் எல்லா வண்டிலையும் ஒன்று தான். அண்ட் ஓகே கைஸ், இப்போ நான் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த வண்டி வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ டியூக் 250 சீட் வந்து நம்மளுக்கு உண்மையிலேயே நல்லா ப்ராடாக தான் இருக்குது, லென்த்தாக ப்ராடாக இருக்குது. அண்ட் பேக் சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா பேக் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் மோனோஷாக். ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு WP அபெக்ஸ் வந்து USD ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓட்டும் போது அந்த ரைடிங் வந்து ஓட்டும் போது நம்ம கையில் வந்து அவ்வளோ ஃபீல்ஸ் இருக்காது USD ஃபோக்ஸ்னாலே. அண்ட் கைஸ் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாருமே கேட்பீங்க. பிளியன் இல்லாமல் நம்மளாம் ரைட் பண்ணோன்னா அவங்கள வச்சு ஓட்டும் போது வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸில் அடிக்காது. ஸோ பிளியனோட ஓட்டணும்னா கன்ஃபார்மாக வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து தட்டும். பிகாஸ் வந்து வண்டி வந்து கீழே நல்லா இறங்கிடும். ஏன்னா சைலன்சர் வந்து நம்மளுக்கு BS6 எமிஷனில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ் இப்போ வந்து நம்ம ஓட்டி பார்த்ததில் என்னென்ன வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அந்த ஓனர்ட்டையும் கேட்டாச்சு. ஸோ என்னென்ன ப்ரோஸ்ன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அண்ட் கான்ஸை பார்க்கலாம். ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த வண்டியோட லுக் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோ. அடுத்த ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்தது வந்து அடுத்த ப்ரோ தான் சொல்லணும். ஏன்னா கம்பேரிங் டு BS4ஓட ஹாலஜன் பல்ப்ஸுக்காக இருந்தாலும் சரி, BS6லேயே ஃபஸ்ட் டைம் விட்ட ஃபேஸ் லிஃப்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நமக்கு ஹாலஜன் கொடுத்துருந்தாங்க. ஸோ செகண்ட் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் வந்து நம்மளுக்கு LED கொடுத்தது வந்து விசிபிலிட்டி வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும் நைட். ஸோ இந்த வண்டியில் நம்மளுக்கு சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா பில்லியன் அண்ட் ரைடர் ரெண்டு பேருக்குமே உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹைவேஸில் ரைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. ஸோ KTMலேயே இந்த
லைனப்பில் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிற மாடல்ஸில் இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு எல்லா கம்ஃபர்ட்டுமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ரோ பார்த்தோம்னா வண்டியில் கேடிஎம்மில் வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் அண்ட் வந்து மோனோஷாக் வந்து வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து எப்பயுமே அது ஒரு ப்ரோ தான் நம்மளுக்கு கேடிஎம் பார்த்துட்டோன்னா. அடுத்த ப்ரோ பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வண்டியில் ஏபிஎஸ் வந்து சுவிச்சபிள் பண்ணிக்கலாம், சூப்பர் மோட்டோ மோடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அண்ட் அடுத்த ப்ரோ பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பிரேக்கிங் உண்மையிலேயே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கேடிஎம் இந்த வண்டிக்கு. ஸோ ஃப்ரண்ட் வந்து 320mm வந்து ஃப்ரண்ட் டிஸ்காவும் 230mm பேக் டிஸ்காவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு டியூல் சேனல் ஏபிஎஸ். அண்ட் ஓகே கைஸ், இப்போ கான்ஸ்னு பார்த்தோன்னா இப்போ நான் ரைட் பண்ணதாக இருந்தாலும் சரி, இந்த வண்டியோட ஓனர் ரைட் பண்ண வரைக்குமே வந்து இந்த வண்டியில் எந்த கான்ஸும் தெரியல. அண்ட் நான் ரைட் பண்ணேன் அந்த இடத்துலையும் எனக்கு எந்த கான்ஸும் தெரியல. ஸோ ஒரே ஒரு கான் தான் என்னால் சொல்ல முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ ரைடர் மட்டும் ஓட்டினா அந்த வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓகே. ஸோ பில்லியனை உட்கார வச்சோன்னா கண்டிப்பாக வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நம்மளுக்கு இடிக்கும். ஸோ வைப்ரேஷன் வந்து நான் ஹேண்ட்பார் அந்த கிளாஸில் மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மற்ற எந்த இடத்துலையுமே எனக்கு வைப்ரேஷன்ஸ் வந்து பேசிக்காக ஃபீல் ஆகலை. உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற கான்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த வண்டி எடுக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வண்டியை பற்றி டவுட்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற வண்டியை பற்றி எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி, என்னோட இன்ஸ்டாகிராம் அந்த ஃபேஸ்புக் அண்ட் மற்ற சோஷியல் நெட்வொர்க்ஸோட லிங்க்ஸ் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் பின்னில் இருக்கும். ஏன்னா ஃபாலோ பண்ணி நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பைக் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பாய்.